இந்திய அணி கட்டிக்காத்த வரலாற்று வெற்றிகளை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் தொடர்ச்சியாக தாரை வார்த்து வருகின்றது. குறிப்பாக இந்திய மண்ணில் வைத்து முதன்முறையாக ஒரு டெஸ்ட் தொடரில் 3-0 என்ற கணக்கில் வெள்ளையடிப்பு செய்யப்பட்டது. சொந்த மைதானத்தில் 46 ஓட்டங்களிற்குள் சகல இலக்குகளையும் இழந்தமை சொந்த மண்ணில் பெற்ற மிக குறைந்த ஓட்டமாக பதிவாகியது. 12 ஆண்டு காலமாக இந்திய மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரை கூட இழக்காத இந்தியா 12 ஆண்டுகால வரலாற்றை தவிடுபொடியாக்கியது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை அணிக்கு எதிராக இருதரப்பு ஒருநாள் தொடரை இழந்தமை. 2024 ஆண்டில் இந்தியா ஒருநாள் போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. 10 ஆண்டு காலமாக இந்திய அணியிடம் இருந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பை ஆசி வசமானது. தென்னாப்பிரிக்க அணியிடம் 408 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்றது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியாக பதிவாகியது. நியூசிலாந்திடம் தொடரை இழந்தமை என இவைகள் இந்திய அணி தொடர்ச்சியாக வரலாறாய் கட்டி காத்த வெற்றிகளை தவிடுபொடியாக்கியதற்கான சான்றாக இருக்கின்றது. இவற்றில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மற்றும் ஆசிய கிண்ணம் ஆகியவை கௌதம் கம்பீர் தலைமையில் பெற்ற வெற்றிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும்